வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனில் நீங்கள் பை பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மண்டேக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஒரு ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தென் நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான மண்டேக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்துட்டு எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ரூல். ஆக்சுவலி வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ப்ராப்பரான நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக இருக்காது. ஸோ ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வேணும். கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம எவ்ரிடே ட்ரேட்ஸுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதனால் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனால் நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ என்ன பண்ணுவோம்னா வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே தான் கிடச்சிது இல்லையா? ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸில் மார்க்கெட் ஃபஸ்ட்டு வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் தான் மூவ் இருந்தது. பட் சடன்லி இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சி டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு நம்ம லைனில் அழகாக டவுன் ட்ரெண்டில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இங்கே இருந்தது இல்லையா? நம்ம வந்து 2 கன்ஃபர்மேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று வந்துட்டு நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷனாக இருக்கணும், இல்லைனா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். இந்த 2 கன்ஃபர்மேஷனில் ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டலோட க்ளோசிங் வேல்யூவில் உங்கள் பையிங் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2255 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு லோ வரைக்குமே ஆக்சுவலி வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். நம்ம வந்து இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருக்கணும். பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். ஒரு 99 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகே, 22454 வரைக்குமே வந்துட்டு ஒரு 99 பாயிண்ட் ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் ஒரு சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். ஸோ நம்மளோட செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்த்திங்க அப்படின்னா அகைன் என்ன பண்ணுவோம், நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சடனாக இங்கே என்னாச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ இங்கே என்னாச்சுன்னா இங்கேயும் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடைச்சது. அப் ட்ரெண்ட்ஸில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவான 2253 வந்துட்டு நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே என்னாச்சு, நமக்கு சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. இந்த ட்ரேட் வந்து நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட். ஆக்சுவலி நம்ம அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 52 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு இந்த ட்ரேட் செகண்ட் ட்ரேட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஸோ எப்போவுமே வந்துட்டு ஒரு ட்ரேடிங்கில் வந்துட்டு நீங்கள் நமக்கு டார்கெட்டும் டிசைட் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிட்டு தான் நீங்கள் உங்கள் எவ்ரிடே ட்ரேட்ஸுமே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்துட்டு மினிமைஸ் பண்ண முடியும். மினிமைஸ் பண்ணி நம்ம அந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் அட்டன் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். ஸோ எப்போவுமே டார்கெட் தென் ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரேட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க, இது வந்து நம்மளோட செகண்ட் ட்ரேடில் ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட், ஒரு 52 பாயிண்ட்ஸ் வந்து ஹிட் ஆச்சு. தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் ட்ரேட் பார்த்தோம்னா அகைன் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா? வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக நமக்கு அகைன் ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா? ஸோ இங்கே மொமெண்டம் இருந்தது, பட் நம்ம லைன்லேயே தான் இருந்தது. சடனாக இங்கே டக்குன்னு ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே டவுன் ட்ரெண்டில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிது. 22517 ஒரு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இங்கே நமக்கு இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே இருந்துமே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன்வர்ட்ஸ் தான். ஆக்சுவலி லாஸ்ட் வரைக்குமே நமக்கு க்ளோசிங் டைம் வரைக்குமே நியர் டு க்ளோசிங் டைம் வரைக்குமே நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் இங்கே நீங்கள் மினிமமாக நீங்கள் எங்கே செட் பண்ணியிருந்தாலும், இப்போ நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே நீங்கள் மினிமமாக இந்த லைனவே நீங்கள் டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாலும் உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கும். சிமிலர்லி இங்கேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த லைன் வரைக்குமே உங்களுக்கு வந்துட்டு நீட்டாக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் 22350 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 167 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரே ட்ரேடில் நீங்கள் வந்து சூப்பர்பான ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வரைக்கும் உங்களோட ட்ரேட்ஸை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணியிருக்க முடியும். ஓகே, ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். ஸோ இது வந்து நம்மளோட தேர்ட் ட்ரேட். ஓகே, சப்போஸ் இங்கே எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சாச்சு, பை பண்ணியாச்சு. ஸோ பை பண்ணி இங்கே நீங்கள் மினிமமாக எந்த பிளேஸில் நீங்கள் உங்களோட டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் நீட்டாக அச்சீவ் ஆகிருக்கும். சடனாக இங்கே வந்துட்டு ரிவர்சல் மூவ் கிரியேட் ஆச்சு. பட் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட்ஸ் நம்ம டார்கெட் அச்சீவ்டு தான் இல்லையா? ஸோ இந்த லைன்லனாலும் அச்சீவ்டு தான், இந்த லைன்னாலும் அச்சீவ்டு தான். அதை விட மேக்ஸிமமாக தான் நம்ம எடுத்துகிட்டு போயிருந்தது டார்கெட். ஓகே, ஸோ ஒரு 167 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோடு நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம்.
ஓவரால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நிஃப்டி 50 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 266 பாயிண்ட்ஸ் நம்ம அட்டன் பண்ணது 3 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம். அது 2 ட்ரேட்ஸ் வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சது. 1 மட்டும் நமக்கு வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா. ஸோ 266 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங். பட் ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால ஒரு 214 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் நிஃப்டி 50ல் மட்டும் ஒரு 214 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட்டாக இருக்கலாம். யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸ் தென் நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் கொஞ்சம் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் வந்துட்டு பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான். ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட ட்ரேட்ஸை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ எவ்ரி டேவுமே நமக்கு மொமெண்டம் இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ சிச்சுவேஷன்ஸும் வந்து ப்ராப்பராக இல்லை, என்விரான்மெண்ட் கொஞ்சம் ப்ராப்பர் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. பட் அந்த மாதிரி கேசஸ்லேயுமே வந்துட்டு நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப பக்காவாக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50க்கு நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு April 1 நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டட் இல்லையா. ஸோ வந்துட்டு பார்க்கலாம் நாளைக்கு மூவ் எப்படி இருக்குது, நாளைக்கான அனாலிசிஸ் என்னங்கிறத நாளைக்கு ஈவினிங் வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். நம்ம போத் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் போத் பார்த்துட்ருக்கோம். ஸோ சிச்சுவேஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்மளோட ட்ரெண்ட்ஸ் வந்துட்டு வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ போத் ட்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. 22456 22 666 229 40 23 214 233 23 234 51 235 36. ஸோ இது வந்துட்டு நம்ம நாளைக்கு வெனஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 2291 22 223 220 04 219 23 217 98 21 666. ஸோ இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபார் நிஃப்டி 50. போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்தாச்சு இல்லையா. அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய போத் டார்கெட்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷனில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷேர் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட மூவ் இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டிக்கான மண்டேக்கான ஒரு அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பார்த்துட்டு தென் நாளைக்கு வெனஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் சேம் தான் இல்லையா. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ ஓப்பனிங் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கல்ல. ஸோ நல்லா ஒரு கேப் டவுனில் தான் நமக்கு வந்து மார்க்கெட் ஓப்பனிங் இருந்தது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பட் நம்ம ட்ராவல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ராவல் எப்போவுமே பாருங்கள் நம்மளோட ட்ரெண்ட் லைன்ஸ்குள்ளேயே தான் எப்போவுமே இருக்கும். மேக்ஸிமம் நம்ம ட்ரெண்ட் லைன்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து வரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ போத் அப் ட்ரெண்ட்ஸில் இப்போ அப்பில் வந்துட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் சரி, கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் சரி, போத் நம்ம செட்டப் லைனுக்குள்ளே தான் மொமெண்டம் இருக்கும். ஸோ நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனோட நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா ஷேராக வந்து சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்ம நீட்டாக எக்ஸிட் ஆகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு இங்கே டவுன் ட்ரெண்டில் இங்கே அழகாக ஒரு ரிவர்சலில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவான 50985 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லோ மூவ் தான் இல்லையா லாஸ்ட் வரைக்குமே. பட் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், லேட்டாக நம்மளோட ப்ரீமியம் வேல்யூ ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த ரீசனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எவ்வளோ ஏர்லியராக ஒரு ஷார்ட் டார்கெட் செட் பண்ணிட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் கூட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிறது பெஸ்ட் மூவாக இருக்கும் மார்க்கெட்டில். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ இதோட லோ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். 50747 வரைக்குமே இங்கே மட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 238 பாயிண்ட் வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்க முடியும்.
ஓகே, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம அதே லைன்லேயே நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அகைன் ஒரு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் தான், பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவில் அவங்க பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவோம், புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணியிருப்போம், ரைட்? ஸோ பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 50846 நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கே நீங்கள் கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சி ஃபுல் அண்ட் ஃபுல் மூவும் டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ 50105 வரைக்குமே வந்துட்டு இங்கேயும் நீங்கள் வந்துட்டு ஒரு 700 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 741 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்களோட ப்ராஃபிட்டை வந்துட்டு மேக்ஸிமமாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஓகே, ஸோ சூப்பர்பான நம்ம ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான் இருக்கும். ப்ராஃபிட் எப்பவும் மேக்ஸிமைஸாக தான் இருக்கும். ஸ்டாப் லாஸ் சப்போஸ் ஹிட் ஆனாலும் அது ரொம்ப ரொம்ப மினிமமான ஒரு ஸ்டாப் லாஸாக தான் நமக்கு வந்து ஹிட் ஆகும். ஓகே, அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி நம்மளோட செட்டப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அதோட சேஞ்சஸ் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் நிஃப்டி 50 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஒரு 214 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக்கிங். பட் இங்கே பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் அட்டன் பண்ணது ஒரு 2 ட்ரேட்ஸ். பட் இங்கே 979 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வெலடைல் சுச்சுவேஷன்லையும் நம்மளோட செட்டப்ஸில் நீங்கள் வந்து ப்ராப்பர் நம்மளை செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணி லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் கிடைக்கிற பட்சத்தில் ப்ராஃபிட் புக்கிங் மேக்ஸிமமாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஓகே, ஓவரால் பேங்க் நிஃப்டி 50 அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 1193 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்துட்டு போத் சிங்கிள் டே நான் சொல்லிகிட்ருக்கேன். சிங்கிள் டே ஒரு மண்டேக்கான ப்ராசஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோடு நீங்கள் வந்துட்டு எக்ஸிட் ஆகலாம். அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு வெட்னஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்மளோட செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க பார்த்துடலாம். 50-667 51-476 520-26 526 09 531-47 534-15 538-23. ஸோ திஸ் இஸ் அவர் டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். ஸோ சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 50-132 49 723 49 151 488 08 485 33 428 482 81. இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். டுமாரோ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான். ஸோ நாளைக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இது தான். ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங்கில் ட்ரெண்ட் மேக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெண்ட் லைனில் ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பஸ்ஸில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. என்ட்ரி எக்ஸிட்கான ப்ராப்பர் கண்டென்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ராப்பராக எப்போ என்ட்ரி ஆகணும் எப்போ என்ட்ரி ஆகக்கூடாதுங்கிற கண்டென்ட் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். ஸோ உங்களுக்கு நீட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஷியோராக ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட எவ்ரி டேவும் எடுத்துகிட்டு போங்க. ஓகே, ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.